இது வரைக்கும் தான் பார்த்தோம். எண்ணிக்கையும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இருக்குது. அப்ஜத் கணக்கும் வந்து அதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்ற வரைக்கும் தான் லாஸ்ட் இதில் பார்த்தோம். அப்ஜத் கணக்குனா என்னன்னு நான் சொல்லியிருப்பேன். நேர் நேர் தேமா அந்த மாதிரி. ஆனால் வந்து அது தமிழுக்கு அரபில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். லாங் வீடியோஸில் போய் பாருங்கள். இது வரைக்கும் பார்த்தோமா, அந்த இஸ்மை அதிகமாக ஓதி வராரோ, அதாவது யா லத்தீஃப்னு எடுத்தால் யா லத்தீஃபுக்கான பலன்கள் என்னென்னவோ அதோட அப்ஜெக்ட் கணக்கு வந்து 149 அப்படின்னு நம்ம பார்த்தோமா. அதை வந்து எப்போவுமே 149 எப்போப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து 149 ஒரு முழு இது மாதிரி ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் மாதிரி. அது 149 ஓதி ஓதி நம்ம துவா பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய எவ்வளோ அளவுக்கு நம்ம ஓதுறோமோ நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ப அல்லாஹ் தாலா வந்து அருள் கொடுக்குறோம். அதாவது ஒரு சில பேருக்கு வந்து இப்போ கூட லிவிங் அவுலியாஸ் இருக்கிறாங்க. இப்போ கூட அவங்களுக்கு வந்து ஒரு சில கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, இது நடக்கும் அவங்க லைஃப்பில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அல்லாஹ் பவர் கொடுத்துருப்பான். ஏன்னா அவங்க வந்து திக்ரில் எந்நேரமும் இருக்கிறதால. திக்ர் தான் ஒன்லி ஒன் ரீசன், சரிங்களா? ஆனால் ஃப்யூச்சர் வந்து அல்லாஹ் கையில் தான், முழுக்க முழுக்க அல்லாஹ் கையில் தான். அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் கொடுத்துருப்பான். அது வரைக்கும் அவங்களால பார்க்க முடியும், அது வரைக்கும் அவங்களால வந்து நமக்காக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதான் வந்து அல்லாஹ் முதல் பேர் இல்லை. என்ன தான் நம்ம ரஹ்மான், அல் லத்தீஃப், அர் ரஹீம் எல்லாமே கூப்பிட்டாலும் அதை நம்ம யாரை கூப்பிடுறோம்? அல்லாஹை தானே கூப்பிடுறோம். அதுக்காக தான் வந்து இஸ்மே ஆசம்களே மிகப்பெரிய இஸ்மே ஆசம் அல்லாஹூ அப்படின்ற திருப்பேர் தான். என்ன தான் நம்ம 99 திருப்பேரை கொண்டு அல்லாஹுவை அழைத்தாலும் நம்ம யாரை அழைக்கிறோம்? அல்லாஹை தான் அழைக்கிறோம். அல்லாஹ் தான் முதல் முக்கிய இஸ்மே ஆசம். ஓகேங்களா? அல்லாஹ் அப்படின்ற திருப்பேருக்கு 99 அதுதான் வந்து அப்ஜத் கணக்கு. அததுன்னு சொல்லுவாங்க. அப்ஜத் கணக்கு எது வேணால் வச்சுக்கலாம். நம்ம ஒன்ஸ் நம்ம ஓதுறோம்னா 99 டைம்ஸ் வந்து ஓதலாம். இதில் இருக்கிறத நான் வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன். என்னென்னா இதுதான் வந்து மிகப்பெரிய இஸ்மி ஆசம். இஸ்மி ஆசம்க்கெல்லாம் இஸ்மி ஆசம் முதற்பெரிய இஸ்மி ஆசம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு. இதை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸாக எங்கேயும் வந்து நம்ம கவனத்தை சிதவிடாமல் ஓதிட்டே இருந்தோம்னா அல்லாஹ் வந்து மெய்ஞானிகளுக்கு, அதாவது இறை நேசர்களுக்கு, அவுலியாமார்களுக்கு என்ன வந்து இந்த ஒரு ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க இல்லையா, எனக்கு எதுவுமே தேவையில்லை, அல்லாஹ் மட்டும் போதும், அந்த மாதிரி நம்ம வந்து ஓதணுன்னா ரொம்ப என்ன சொல்கிறது சிறப்பு நமக்கும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கோம். குன்னங்குடி மஸ்தான் அவங்கள பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம எல்லாரும். அவங்க வந்து அல்லாஹ்வே எண்ணுங்கள், சதாகாலமும் அல்லாஹ்வே எண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். இதில் வந்து ஃபனா நிலை அப்படின்னு சொல்லி ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்போம். நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதை வந்து எவ்வளோ நல்லா நம்ம ஓதுறோமோ ஃபோக்கஸாக நம்ம நினைவுகளை எதுவும் நம்ம தியான நிலையை சிதற விடாமல் ஓதுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து முன்னறிப்பு கனவுகள், அதாவது இப்படி நடக்கும் லைஃப்பில் அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து தெரியும். நம்மளுடைய அலுவல்கள் நிறைவேறிட்டே போகும். இறைநேசர்கள் படித்தரம்னா அவுலியாமார்களுடைய அந்தஸ்து நமக்கு